Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்குது, கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த சேனல் இப்போ தான் வரீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட்டாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல் டபுள் பீடர் சாரீ குச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளாட் பீட் எடுத்திருக்கேன், தென் இந்த ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஹோல் வந்துட்டு ஃப்ளாட் பீடில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் ரவுண்ட் பீடில் கொஞ்சம் பெருசு. ஸோ ஃப்ளாட் பீடில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஸ்ட்ராண்ட்ஸ் வரையும் போகும். பிக் பீடில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 200 ஸ்ட்ராண்ட்ஸ் வரையுமே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 80 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்து டிப்பில் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டுகெதர் 160 ஆகும் குச்சு செய்யும்போது. ஸோ 80 ஸ்ட்ராண்ட்ஸ்னால இது ஈஸியாக உள்ளே இன்சர்ட் பண்ண முடியுது. லைக் 100 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திங்கன்னா கூட உள்ளே போகாது அந்த சின்ன பீடில். தென் வந்துட்டு ஒரு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் சின்ன நீடலில், அது டாசல் கட்டை. ஸோ ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கேன் ஈச் குச்சுக்கும். ஸோ 2 சென்டிமீட்டர் கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களோட க்ரோஷே நீடில் ஆர் எனி அதர் ஸ்டிக், லைக் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போது 80 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட்டில் டிப்பில் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீட் போட்டுக்கோங்க, இந்த ரவுண்ட் பீட். நெக்ஸ்ட் வுட் நான் வந்து ஒரு ஃப்ளாட் பீட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் பீட் அப்புறம் ஒரு ஃப்ளாட் பீட் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. இதை எகெயின் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அந்த ரவுண்ட் பீட் வழியெல்லாம் சில்க் த்ரெட் எடுக்கணுங்கிற தேவை கிடையாது, நான் செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த டிப் வந்துட்டு மேலே போகணும், லைக் மெட்டீரியலோட ஃப்ரண்ட் சைடில் மேலேருந்து பேக் சைட் போகணும். ஸோ தட் உங்கள் ரவுண்ட் பீட், தட் ஃப்ளாட் பீட் வந்துட்டு கரெக்டாக உங்கள் மெட்டீரியல் மேலே நிற்கும். ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே கொண்டு போங்க, ஐ மீன் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடு போகணும். அப்புறம் பேக் சைடில் போகிற சில்க் த்ரெட் வந்துட்டு ஜஸ்ட்டு கீழே அப்படியே பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அது திரும்பி ரவுண்ட் பீட் வழியாக போகணுங்கிறது இல்லை. ஸோ பீடோட அதுக்கு எந்த கான்டாக்டும் இருக்காது. அதே மாதிரி ஃப்ளாட் பீடை கொஞ்சம் நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரவுண்ட் பீடு ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிக்கும் கொஞ்சம். ஸோ அது இறங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஜரி த்ரெட் நீடில் போட்டு நாட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல போட்டு ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா ரவுண்ட் பீட் போயிட்டு அந்த ஃப்ளாட் பீடோட ஹோல் கிட்ட போய் நின்றும், அது வந்துட்டு சரி வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு கீழே ஒரு 2 நாட் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த த்ரெட்டை மேலே கொண்டு போய் ஒரு நாட் போடணும். அதுக்கு நீடில் வந்துட்டு அந்த ரவுண்ட் பீட் வழியாக மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ளாட் பீடை வந்துட்டு நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக அது மெட்டீரியலோட போய் ஃபிக்ஸ் ஆகிட்டு ரவுண்ட் பீட் கீழே வந்துடும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இப்போ நீடில் விட்டுக்கலாம், விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாட் ஒரு 2 to 3 நாட்ஸ் நார்மலாக போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃப்ளாட் பீட்க்கும் ரவுண்ட் பீட்க்கும் நடுவில் கரெக்டாக இந்த நாட் போடுறனால ரெண்டும் தனியாக எடுப்பாக தெரியும். ஒன்ஸ் வந்துட்டு இதை நாட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த நீடில் வந்துட்டு என்ன பண்ணலான்னா எகெயின் அந்த ரவுண்ட் பீட் வழியாக கீழே கொண்டு வந்துடணும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த நாட் போட்டல அது வந்து ஃப்ளாட்டாக நிற்கிது ஃப்ளாட் பீட். இப்போ வந்துட்டு இப்படி இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க, நீடில் கொண்டு வந்துட்டு உங்களோட டாஸில் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான், டாசில் வந்து எப்போவும் ட்ரிம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க டாசிலோட லெவல் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா மேலே தூக்கி லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் இழுத்து பிடிச்சி கட் பண்ணணும். ஏன்னா நார்மலாக நீங்கள் இழுத்து பிடிச்சி கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிடுவீங்க, அதனால் லெவல் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்துட்டு கட் பண்ணணும். இந்த பிட் வரதெல்லாம் உடனே வந்துட்டு ஒரு டஸ்ட்பினில் போட்டுடலாம், இல்லைன்னா அது வந்துட்டு நடுவில் வந்துட்டுருக்கும். So here I am making another one kuchu. Here I have like 80 strands of silk thread, to which I have added that flat bead and round bead. Here I am inserting my crochet needle to make the hole little bigger so that my 80 strands of silk thread can
go through it. So here I'm inserting my thread like from upside to down. So here I'm using like flat bead and a round bead. As you notice before, at the back side I haven't inserted my silk thread through that round bead. You can just hold it as such, that is more enough. It's not necessary to take your silk thread through the hole of that big bead as we usually do. So adjust your beads and make sure that your flat bead is so parallel with your material, and your round bead should come little lower to it. So leave such gap and then make a knot at its end. So here the place where I am placing my fingers, I am going to make a knot using a zari thread and a small needle. So make like 2 to 3 knots. Then you can take your needle to the top part. I'll show you how. So here I have made like 2 knots. I am taking my needle through the round bead and inserting my needle between flat bead and round bead so that both the beads will be in place. So here I am making a knot between round bead and flat bead. So make like 2 to 3 knots and bring down your needle through the big bead, that is round bead, and your pattern is ready. So here I am going to trim the excess thread. Always level your tassel with the nearby adjacent tassel and trim it so that all the tassel will be of same size and length. So here our beautiful double beaded saree kuchu is ready. Hope you like this idea. So உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. So உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் saree kuchuல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 70+ வீடியோஸ் இன் saree kuchu போட்டிருக்கேன். அது எல்லாமே ஒரு பிளேலிஸ்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னோட ப்ரீவியஸ் saree kuchu டுட்டோரியல். ஸோ செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.